கோடை காலத்தில் தட்பவெப்பநிலை காரணமாக சிலருக்கு வெப்ப சோர்வு அப்படின்ற நோய் உண்டாகுதாங்க. வெப்ப பக்கவாதம். அதனால் என்ன பண்ணுங்க, இந்த போர்டை நல்லா படிச்சுக்கிடுங்க. அதுக்கான காரணம், அதுக்கான என்னது அறிகுறிகள், தலைவலி, சோர்வு, படபடப்பு இந்த மாதிரிலாம் வருமா. பொறுமையாக என்ன பண்ணுங்க, படிங்க. சரிங்களா? ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். லிஃப்ட் பயங்கர கூட்டமாக இருக்குது. படிக்கட்டில் போயிடும். எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவசர சிகிச்சை பிரிவில். அதாவது நம்ம ஆசீர்வாதம் தேடி ஓடுறோம் பார்த்தீங்களா? அந்த கூட்டம், இந்த கூட்டம், ஆசீர்வாத கூட்டம். ஒரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட போங்க. போய் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உட்காந்துருக்கவங்கள பாருங்க. நம்மலாம் எவ்வளோக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகளா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆசீர்வாதத்தை தேடி ஓட மாட்டீங்க. நம்ம முதல்ல போன பிளாக் வந்து அவசர சிகிச்சை, இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வருவாங்க. இங்கே தான் வந்து அட்மிஷன் பிளாக் பார்த்துக்கிடுங்க. அட்மிஷன் பிளாக்ல ஐயா உங்களுக்கு வாக்கர் தேவைப்படுதுங்களா? வேணுங்களா? உங்க பேரு? ராஜா. ராஜா. சரி சரி. ஓ, உங்களுக்கும் வாக்கர் இல்லைங்களா? உங்க பேரு? பவானி. எத்தனை நாள் இருப்பீங்க இப்ப? எத்தனை நாள் இங்க? தமிழ் தெரியாதா? ஓகே ஓகே. எத்தனை நாள் இருப்பீங்க? சரி, 3 மாசம் இருப்பீங்க. சரி. எந்த எந்த வார்டு? இங்க. சரி சரி, நான் நாளைக்கு வரேன். நன்றி. ஓகே. அங்கே உள்ள. சரி சரி. நன்றி. சரி. நன்றி. எது கூப்பிடுறாப்புல? பாவம், நடக்க முடியாம ஓடி இருக்காரு. என்னண்ணா? யாருங்க? நீங்க சொல்லி கூப்பிட்டு இருந்தா வந்துருப்பானே அதுக்கு. நீங்க எந்த ஊருண்ணா? எந்த ஊருண்ணா? உளுந்தூர்பேட்டை. பேருண்ணா? சண்முகம். உங்க பேருண்ணா? துரைக்கன். எந்த ஊருண்ணா? திருத்தணி. சரிண்ணா. சரி, நான் வரேன். ஓகே. தேங்க்ஸ். நன்றிண்ணா. நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்னை சென்ட்ரலில் இருக்கேன். பார்த்துருப்பீங்க, எல்லாமே வெளியூரில் உள்ளவங்க. அது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து 2 கால் எடுக்கப்பட்டவங்க யாரும் இல்லை, ஃபுல்லாக பார்த்துட்டேன். அது மாதிரி ஒரு கால் எடுக்கப்பட்டவங்கன்ற மாதிரியும் இல்லை. அது எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காங்க. இந்த நார்மல் வார்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, எல்லாருமே காலில் அடிப்பட்டவங்க, கட்டை விரல் எடுக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து வாக்கர் என்ன ஆகுது, தேவைப்படுது. இதில் சென்னையிலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸை பொறுத்து என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம். இப்போதைக்கு திருத்தணி, அப்புறம் இன்னொருத்தர் உளுந்தூர்பேட்டை சொன்னாப்புல, இந்த மாதிரி வெளியூர்காரங்க மட்டும் ஒரு 6-7 பேர் என்ன பண்ணியிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸாக போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா வாக்கர், ஃப்ளிப்கார்ட், அமேசான் போங்க, உங்களுக்கு வாக்கர் வரும். 600, 700, 800 ரூபா, 1000 ரூபாய்க்குள்ளே போதும். ஏன்னா இவங்க சரியான பிறகு அதை இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, வாக்கர் இந்த பிடிச்சி நடப்போம் இல்லையா, அதை வந்து நான் அட்ரஸ் தரேன். நீங்கள் அங்கே அட்ரஸ்க்கே கூட கொரியர் கூட பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த வாக்கரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போது நான் ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம யூத் பசங்களை வர வச்சு கூட என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். சரிங்களா? ஃபண்ட்ஸ் போடுறவங்க ஃபண்ட்ஸாக போடுங்க, இல்லைனா கொரியர் அனுப்புகிறவங்க அமுச்சு விடுங்க. என்னோட நம்பர், அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், போட்டு விட்றேன். இல்லை நீங்களாக வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நீங்கள் உள்ளே வந்த உடனே, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து வரீங்கன்னா நிறைய பிளாக் இருக்கும். இப்போ நம்ம போனது வந்து கடைசி பிளாக். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சிறுநீர் பிரச்சனை, அந்த மாதிரி ஜொரவாடு அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே ஃபீவர் அந்த மாதிரி உள்ளவங்க இருப்பாங்க, கிட்னி ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இது வந்து 3வது பிளாக்கா, 3வதா 4 இருக்கல கடைசி பிளாக்குன்னு வச்சுக்கலாம். கடைசி எல்லாருமே இதே மாதிரி 3 பிளாக் இருக்குது. நான் இப்போதைக்கு 1 மாடிக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபண்ட்ஸை பொறுத்து
இல்லை நீங்கள் பொருளாக வாங்கி வீட்டுக்கு அமிச்சிங்கனாலும் என்ன பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பட்ஜெட் வச்சுங்களேன், அவ்வளோதான். பெரிய விஷயம் இல்லை இல்லையா? 1000 ரூபாய் அப்படின்றது என்னது இன்னைக்கு? நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான். கால் தான் ஒரு மனுஷனுக்கு பேஸ் மட்டும், அதுவே சரியில்லை. அப்படிங்கும்போது இனிமேல் தொடர்ந்து நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக இந்த ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு மோகன் சிலாசரஸ் என்ன ஜெயிலுக்குள்ளே வச்சு அப்படி இப்படின்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஊழியத்தை நான் விட்டுட்டேன். ஆக்சுவலாக அப்படியே விட்டுலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். நான் பாட்டு யூடியூப்பில் வீடியோவை போட்டு அப்படிதான். சரி, அது ஒரு ஊழியத்தை நம்ம எடுத்துட்டோம், அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அதுக்கு பல சாத்தான்கள், மோகன் சிலாசரஸ் மாதிரி ஏகப்பட்ட சாத்தான் வருவான். சரியா? தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நம்ம வாலிப பசங்களை வச்சோம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் ஊழியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ள யாருனாலும் போயிடுவாங்க, ஒரு முதியோர் இல்லத்துக்குள்ள போகிறதுக்கு யோசிப்பாங்க. அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இடத்துக்கு யாருனாலும் போவாங்க. ஆனால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. யாரும் போகாத இடத்துக்கு நம்ம போவோம், நம்ம ஊழியத்தை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அதாவது நீங்கள் நோயாளிகளுக்கு கூட என்ன பண்ண வேண்டாம். இந்த பாருங்க, இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வர வந்து நிற்கி, பாவம். நோயாளிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது கூட ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த மாதிரிலாம் கூட போகலனாலும் வெளியே ஏகப்பட்ட அட்டெண்டர், நோயாளிகளோட உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காவது என்ன பண்ணுங்க, ஒரு பாக்கெட்டு ஏதோ ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா இதை பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு சென்னை சிட்டி தானே, சென்ட்ரல் தானே, இங்கே பாருங்கள் கடையே கிடையாது. அவங்க கடைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகணும்னு வச்சிங்களேன், இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும், அந்த பூக்கடை பக்கத்தில் போகணும். அதை என்ன பண்ணுங்க, மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.